திரு கே.சி. பழனிசாமி. திரு மோடி சொல்றார், திரு அமித்ஷா சொல்றாருன்னு திரு ஓபிஎஸ், திரு மிகு சசிகலா, திரு டிடிவி உங்களை யாரையுமே சேர்க்கணுன்ற அவசியமும் இல்லை. கூட்டணி வைத்தாலும் வைக்காவிட்டாலும் பலவீனப்படுத்துமோ பாஜகங்கிற அச்சமும் தேவையில்லை. ஒற்றை தலைமையா அவராலேயே மெகா கூட்டணியை 2026 கட்டமைக்க முடியும் திரு இபிஎஸ்ங்கும் போது அந்த உறுதி அவரோட இருந்துட்டு போறாரு அவர். இல்லை, அதாவது திரு ஷாம் அவர்கள் சொன்னதுல ரெட்டலை சின்னம் முடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தற்காலிகமா அதுக்கு வாய்ப்பு உறுதியா இல்லை. எதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா பேரா 15 மாற்று தலைமைக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் பேரா 15. அதுதான் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. ஒன்று. ரெண்டாவது, விஜய் பொறுத்த வரைக்கும் விஜய் அதுல மட்டும் நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடவா? ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா? களைகளும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமையாகுமா? விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோள் நிற்க முடியுமா? முடியாது முடியாது என்று நீங்கள் முழங்குவது கேட்கிறதுன்னு நேற்று வெளியிட்ட அறிக்கையில இபிஎஸ் சொல்றார். இப்போ நீங்க சொல்ற அந்த மாற்று தலைமைங்கிற அந்த அகாமடேஷன்லாம் ஏத்துப்பாங்களா தொண்டர்கள்? இபிஎஸ் வேண்டான்னு சொன்னா மாற்று தலைமையை பொறுத்த நான் அதுக்கு தான் வர்றேன். நாளே இதுதான் சொல்றேன். அதாவது எடப்பாடி பழனிசாமியோடு பயணிக்கிற முன்னாள் அமைச்சர்களுக்கு இந்துத்துவ சித்தாந்தம், திராவிட சித்தாந்தம், எம்ஜிஆர், திராவிட கொள்கைகள் இதெல்லாம் தெரியாது. வேலுமணி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நமக்கு எந்த வம்பு வழக்கு கேஸ் எதுவும் வந்துடக்கூடாதுப்பா. அதுக்கு பிஜேபி என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே நம்ம செஞ்சுட்டு போயிடணும். அவங்க மனங்கோணாம நடந்துக்கணும். இவ்வளவுதான். இதை தாண்டி பெரிய அந்த சித்தாந்தம் அது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்று இப்ப அவர் எடுக்க போறது ஒரு முடிவு வரலாற்றை புரட்டி போடக்கூடிய முடிவாக இருக்கும். இப்ப இவங்களுக்கெல்லாம் கட்டுப்பாடு இபிஎஸ் இருக்கு. யார் வேணாலும் போங்க, நான் பாஜகவை எதிர்த்து நிற்பேன் என்று அவர் உறுதியாக நின்றால் நான் ஆதரிப்பேன். பெரும்பாலான அதிமுக தொண்டர்கள் அவரை ஆதரிப்பாங்க. அப்ப அவர் ஒரு தலைவராக நிற்கலாம். ஆனால் பதவி ஆசை இல்லைன்னா பதவி போயிடும், கட்சியில பதவி போயிடும். மகாராஷ்டிரால ஆச்சு இல்லையா? இன்னைக்கு என்னாச்சு? சிவசேனா கட்சிக்கு என்னாச்சு? சரத்பவாருக்கு என்னாச்சு? அது மாதிரி அந்த போராடக்கூடிய அந்த வலிமையை, கொள்கையை, அந்த உறுதிப்பாட்டை எடப்பாடி இல்லாம இப்ப அவங்களுக்கு ஈல்டு ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை வெற்றி பெற்று வந்ததற்கு பிறகும் கூட இந்த சித்து விளையாட்டை பாஜக விளையாட முடியும். பிரச்சனை ரெட்டலை இல்ல. என்னைக்கு வேணாலும் அவங்க அதை செய்யலாம். இல்ல, பிரச்சனை ரெட்டலை இல்ல, பொதுச் செயலாளர் பொறுப்பு. அவர் முதலமைச்சர் வேட்பாளர், பொதுச் செயலராக அவர் தொடர வேண்டும். இதுதான் அவருக்கு வேணும். இது ஒன்று. அடுத்து விஜய் பொறுத்த வரைக்கும் அவருடைய வாக்குங்கிறது திமுகவுடைய வாக்குகளை தான் பிரிக்கும். திமுக வாக்குகளை தான் பிரிக்கும். அதனால அதை பத்தி இதுல அது நல்லதுதான். விஜய் தனி அணியாக நிற்கிற பொழுது அது நல்லதுதான். இன்றைய தேதிக்கு எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய அந்த முடிவு இவர் சாஞ்சிட்டார்னா அது அவருக்கும் ஆபத்து. அதிமுக என்கிற கட்சிக்குள் பல மாறுதல்களை அது கொண்டு வரும். அக்னீஸ்வரன், பொதுச் செயலாளர் பொறுப்பு இருக்குமா இல்லையான்னு ஒரு அழுத்தம் வருகிற போது பாஜக கூட்டணி ஒருங்கிணைப்பு அப்படின்னு நகர்வதற்கு இபிஎஸ் வாய்ப்பு இருக்கா? அது சார், இப்போ நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்தில் விசாரிக்க தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு தீர்ப்பு வருமேயானால் அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை மேல்முறையீடு இருக்குது. அப்ப நம்ம பாத்துக்கலாம். அப்பயும் அன்னைக்கு கேசிப்பேன்னா இது மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. அதுக்கும் நாங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருப்பாருன்னு சொல்ல மாட்டேன்றீங்களே. என்ன சார்? இபிஎஸ் உறுதியா தாங்க இருப்பாருன்னு சொல்ல மாட்டேன்றீங்களே. நான் இப்படி சொல்றேன்னு, பாஜக தமிழ்நாட்டில் அதிமுக திமுகவை மீறி தனிச்சு நின்று யாரு கூடயும் கூட்டணி இல்லாம வெற்றி வரும்னு பாஜகவே உறுதியா சொல்ல முடியாத போது பாவம் இந்த மாநில கட்சிகளை போட்டு ஏன் சார் ரொம்ப அடிச்சுக்கிட்டு விட்டுருங்க சார். இப்ப நான் கேட்பது, தாக்குவது ரொம்ப எல்லாத்தையும் அடிக்கிறது ஈஸி. ஆனா 5 பேர் அடிக்கிறத ஒருத்தர் தாங்குறாருன்னா வலிமை இல்லாமல இருப்பாரு. சரி, பொறுத்து ரொம்ப யோசிக்க வேணாம். இதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். சராசி சியாம் சார் சொன்னாரு, இதாவது ஒரு குறிப்பிட்ட அது மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொன்னாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அனைத்து சமூகத்தையும் ஆதரித்து தான் வளர்த்தார். அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எல்லோரையும் ஆதரித்தான் இருப்பார். இவங்க போனதற்கு பிறகு ஒரு கட்டமைப்பை உருவாக்குனாங்க. அதே மாதிரி இவர்கள் 3 பேரும் ஒரேதாக இருப்பதனால்
எடப்பாடி பழனிசாமி அந்த சமூகத்துக்கே எதிர்ப்பு என்கிற பிம்பத்தை திரும்ப திரும்ப கட்டமைக்கிறாங்க. அவர்களுக்கு மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பே தவிர ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் எதிர்ப்பு அல்ல என்பதை நான் பதிவு செய்யறேன். அதே மாதிரி நீங்க தைப்பூசத்துக்கு எத்தனையோ முதலமைச்சர் இருந்தாங்க, சாஃப்ட் இந்துத்துவான்னீங்கல்ல. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தைப்பூசத்திற்கு தமிழர் திருநாளாக அதை நம்ம கொண்டாடுகிற போது முருகப்பெருமானையும் வழங்க வேண்டும் என்று நீங்க சார் சொன்னார்ல, நம்மளுடைய அண்ணன் சேகர் பாபு 365 நாள் அவர் 24 hours இருந்தாலும் கூட அவருக்கு முன்னாடியே உத்தரவு போட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அதனால அதிமுக சாஃப்ட் இந்துத்துவாவிலையும் இன்னும் இருக்கு, நாளைக்கு இருக்கு. அதிமுகவுடைய சாஃப்ட் இந்துத்துவாவின் முகமாக திரு இபிஎஸ் இருக்கிறார், இருப்பார், இருக்க வேண்டும். அப்போதான் பாஜக உள்ள வர முடியாது தமிழ்நாட்டுக்குள்ள. நன்றி.